வணக்கம். இந்த காணொளியில வந்து நாங்க ரைவர்ஸ் எப்படி எம்ப்டி சீட்ஸ் ஆப்ப யூஸ் பண்றதுன்றத பத்தி முழுமையா கூறியுள்ளோம். முதல்ல நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் யூசரா இருந்தா, உங்களோட ஃபோன் ப்ரௌசர்ல EmptySeat.lkன்னு சர்ச் பண்ணினீங்கன்னா, இப்படி உங்களுக்கு மேலே இன்ஸ்டால்ன்னு வரும். அத இன்ஸ்டால் பண்றது மூலமாவும் நீங்க ஆப்பா உங்களோட ஃபோன்ல தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லாவிடில் நீங்க ஒரு iOS யூசரா இருந்தாலும், உங்களோட ப்ரௌசர்ல EmptySeat.lkன்னு டைப் செய்து, வரும் வலைத்தளத்த வந்து அட் டூ ஹோம் என்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். தற்காலிகமாக நமது ஆப் வந்து இப்போ ஆப் ஸ்டோரில் இல்லை. நீங்கள் வந்து மேற்கூறியவாறு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது வலைத்தளத்தில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் ப்ளே ஸ்டோரில் வந்து எங்களுடைய ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் வந்து நீங்கள் வழமையாக இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடில் வந்து எங்களுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஆப் டவுன்லோட் பண்ணி முடிய அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் நான் ஃபீட் ஸ்க்ரீன் என்று சொல்லுவோம். இதில் வந்து எல்லா ரைவர்ஸும் போடுற ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் வந்து உங்களோட ரைவர் லொகின்னுண்டா நீங்கள் வந்து இந்த ஸ்டேரிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த எம்டி சீட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பரை நீங்கள் அடித்து லொக்கின் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மெசேஜுக்கு ஒரு 6 டிஜிட் ஒரு ஓடிபி ஒன்று வரும். நீங்கள் அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குரிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது வந்து நீங்கள் ரைட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து உங்களோட இதை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய இது வந்து ஓப்பன் ஆகிடும். லொகின் பண்ணின பிறகு இந்த 2 பட்டன்ஸ் இதில் மேலே 2 இருக்குது. ஒன்று ஹோம் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் திருப்பி பழைய ஃபீடுக்கு போவீங்க. அதாவது ரைட் எல்லாம் ரைவர்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை திருப்பி பார்க்கலாம். இல்லாட்டி இங்கே வலப்பக்கம் மேல் மூலையில் லாக் அவுட் பட்டன் இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணி கொள்ளலாம்டா அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இதில் நீங்கள் ரைட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, இதில் அந்த போஸ்ட் நியூ ரைடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா சிட்டிஸையும் அதோட டிஸ்ட்ரிக்டோட இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு போகிறதுன்றதை முதலாவதாக வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்வீங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுற டேட்டும் அந்த டேட்டில் இந்த டைமில் நீங்கள் வெளிக்கிட போகிறீங்கன்றதையும் வந்து சரியாக நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்வீங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட எத்தனை எம்டி சீட்ஸ் இருக்குன்றதையும் அதோட அந்த ஒரு சீட்டுக்கு நீங்கள் எவ்வளவு சார்ஜ் பண்ண போகிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து எவ்வளவு மணித்தியாலம் இந்த பயணம் தொடரும், அதாவது 7-8 மணித்தியாலம் என்றதையும் நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்வீங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த ரைட் க்ரியேட் பண்ணும் பொழுது குறைந்தது 5 டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் இணைக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் அதை வந்து இங்கே செலக்ட் ரூட்ஸ் என்ற ஃபீல்டுகளால் நீங்கள் அதை சேர்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த பயணம் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிவடைகிற இடத்துக்கு இடையில் நீங்கள் யாரையும் ஏற்ற இறக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் இருந்தால் அதை நீங்கள் இதில் குறிப்பிடலாம். அப்போ இது வந்து நீங்கள் குறிப்பிடுறதால வந்து உங்களோட பயணத்தில் வந்து நிறைய பேர் இணைகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். அத்துடன் நீங்கள் மேற்காட்டியவாறு தெரிவு செய்த அந்த ரூட்ஸுன்ற ஓர்டரையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த ரைடுக்கு நீங்கள் வாகனம் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ஆட் வெஹிக்கிளை கொடுத்துட்டு அந்த வாகனத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். வெஹிக்கிள் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டைப், அத்தோட அந்த வாகனத்தின் 2 புகைப்படங்களையும் நீங்கள் இதில் வந்து இணைக்க வேண்டி இருக்குது. அப்படி நீங்கள் இணைக்கப்பட்ட அந்த வாகனம் வந்து நீங்கள் அடுத்த ரைட் க்ரியேட் பண்ணும் பொழுது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் அந்த நேரத்தில் வேறு ஒரு வாகனத்தை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா திருப்பி ஆட் வெஹிக்கிளை கொடுத்து அந்த புது வாகனத்தையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த வாகனத்தை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்றாலும் அந்த வாகனத்தின் புகைப்படங்களை மாற்றி அமைக்கவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு இங்கே இருக்குது. இறுதியாக வந்து நீங்கள் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு போஸ்ட் நவ் கொடுத்தீங்கன்னா அந்த ரைட் வந்து போஸ்ட் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஒரு பேசஞ்சரால் வந்து தனக்குரிய சீட்டை புக் பண்ண போகிறாருண்டா முதலாவது வந்து அவர் வந்து இந்த சர்ச்சில் வந்து இங்கேருந்து எங்கே தான் போக போகிறேன், எந்த டேட்டில் போக போகிறேன்னு ஃபைன் சீட்டுன்ற பட்டனை கொடுத்து தேடுவார். அப்பேக்கில் வந்து அவர் கொடுக்குற அந்த 2 இடங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஆட் பண்ணிய ரூட்ஸ்லேயோ இல்லாட்டி நீங்கள் நேரடியாக போட்ட இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறன்றதுலையோ வந்து மச்சாயக்கில் வந்து அந்த உங்களோட ரைட் வந்து அவருக்கு வந்து ரிசல்ட்ஸாக காட்ட போகுது. அப்போ அவர் வந்து அதனோட வந்து உங்களோட ரைடை வந்து புக் பண்ணுவார். அப்போ உங்களோட ரைட் வந்து நிறைய பேற்ற சர்ச்சில் வந்து வரணுமுண்டா நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளவு ரூட்ஸை வந்து ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து நீங்கள் வந்து உங்களோட சீட்டுகளை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு பேசஞ்சர் வந்து உங்களோட ரைட்டில் சில சீட்ஸை புக் பண்ணணுமுண்டா அவர் தட்ட பெயர் மற்ற ஃபோன் நம்பர், எங்கே இருந்து அவர் எங்கே போக போகிறார், தன் இமெயில் அட்ரஸ், மற்றது எத்தனை சீட் தனக்கு வேணும்ன்றதையும் கொடுத்து அவர் வந்து
இந்த ரைட்டில் அவர்கிட்ட சீட்டுகளை புக் பண்ணி கொள்ளுவேன். அப்படி புக் பண்ணின பிறகு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் ஒன்று வரும். அந்த ஸ்க்ரீனில் உங்களோட நம்பர் அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த புக்கிங் ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜும் வரும். அந்த மெசேஜ் மூலமாகவும் நீங்கள் அந்த புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ இந்த ரைடுக்கு வந்து 2 பேர் புக் பண்ணியிருக்கணும். ஒரு ஆள் 2 சீட்டையும், இன்னொரு ஆளும் 2 சீட்டும் புக் பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணலாமா, கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் கன்ஃபார்ம் பட்டனையும், கேன்சல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு ரீசனையும் கொடுப்பீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட உடனே அது வந்து ஒன்போர்ட் பட்டன்னு மாறிடும். அந்த ஒன்போர்ட் பட்டன் என்னது யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் அவரை பிக் பண்ணிவிட்டு அவர் வாகனத்துக்குள்ளே ஏறிட்டாருன்னா ஒன்போர்ட்டையும், அவர் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல இறங்கிட்டாருண்டா நீங்கள் கம்ப்ளீட் பட்டனையும் கொடுத்து அந்த பேசஞ்சர்ன்ற ரைடை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ண உடனே கம்ப்ளீட்டட் பை டிரைவர்னா அந்த புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் மாறிடும். இங்கே வந்து டிரைவர் வந்து அவர்கிட்ட ரைடுக்குன்னு உரிய புக்கிங்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அதை கேன்சல் பண்ணும்போதும், அவரை வந்து வேனுக்குள்ள ஏற்றி ஒன்போர்ட் பண்ணும் பொழுதும், அவரை இறக்கி போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போதும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பேசஞ்சர்ஸுக்கு எஸ்எம்எஸ் வந்து போகும். லாஸ்ட்டாக வந்து அந்த ரைட் கம்ப்ளீட் ஆகும்போது டிரைவர்ஸுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும். உங்களோட ரைட் கம்ப்ளீட்டட் அண்ட் இவ்வளவு சர்வீஸ் ஃபீ நீங்கள் கட்டணும். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ஆப்பினூடாக மிக கூடியதாக 5 ரைட் வரை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட 5 ரைட்ஸுக்குரிய சர்வீஸ் ஃபீ நீங்கள் செலுத்தாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஆப்பில் ரைடை க்ரியேட் பண்ணுறக்குரிய அந்த சர்வர் தற்காலிகமாக நிறுத்தப்படும். இறுதியாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிற விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து மாதாந்த கட்டணங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் ஓடுற ரைடில் நீங்கள் சம்பாதிக்கிற தொகையில் தான் எங்களுக்கு 5% கட்ட போகிறீங்க. அப்படி நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு வருமானமும் நீங்கள் ஈட்டலைன்னா எங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை. மேலதிக சந்தேகங்களுக்கும் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு திரையில் உள்ள இலக்கத்தினை தொடர்பு கொள்ளவும்.